வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நிரஞ்சன் வந்திருக்கான். அப்படியே ஒரு சில கமெண்ட்ஸுக்கு வந்து பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ. ஸோ அப்படியே வண்டியும் கேட்கலாம்ல. ஃபிட் 3 பார்த்தியா? நீ எங்கேயா செக் பண்ணியிருக்கியா கேலக்ஸி ஃபிட் 3? நான் வந்து அந்த கேலக்ஸி ஷாப்பில் செக் பண்ணுறதோட சரிண்ணா. ஏன்னா நமக்கு இருக்கிற பட்ஜெட்டில் வந்து ஃபிட் 3 வந்து நான் அஃப்கோர்ஸ் நான் வந்து எக்கோ சிஸ்டம்குள்ளே போனால் தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் என்னால் வந்து சாம்சங் S24 தவிர்த்து வேறு எந்த ஒரு சாம்சங்கோட ப்ராடக்ட்ஸும் இப்போ வாங்குற சுச்சுவேஷன்லாம் இல்லை. புரியுது. ஏன்னா இப்போ இந்த ஃபிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேண்டு தான்டா. அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வரும். ஆனால் கொஞ்சம் ஓல்டவுனா 1.5 வருஷம் ஆகுது. February 2024 லான்ச் ஆச்சு. இது வந்து எப்படின்னா அந்த RTOS தான் ரன் ஆகுது. அண்ட் செம ஸ்மூத்தாக இருக்குது, நல்லா இருக்குது. என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் நான் பார்த்தேன்னா, ஈவன் ஸ்லீப் ட்ராக்கிங் கூட ஓரளவுக்கு ஓகே. வெறும் ஸ்டெப் கவுண்டிங் மட்டும் இப்போ வண்டி ஓட்டினா அப்போல்லாம் கொஞ்சம் அதிகமாக கவுண்ட் ஆகுது. சரியா? வண்டி ஓட்டினாலோ சைக்கிள் ஓட்டினாலோ என்ன ஆகுனா அந்த டைமில் வந்து ஜெர்க் அதிகமாக இருக்கும், வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கொஞ்சம் கவுண்ட் பண்ணுது. வேறு இப்போ Amazfit கவுண்டர் பார்ட் அப்படியே Amazfit பக்கம் வந்தோம்னா இதில் அப்படி கவுண்ட் ஆகிறது இல்லை. இதில் வந்து இப்போ சப்போஸ் எரர் வந்து ஒரு 300 ஸ்டெப்ஸ் காட்டுதுன்னு வைங்க, தலைவன் ஒரு 6,000 to 7,000 காட்டுவான். அதே சுச்சுவேஷன். ஆனால் இது 6,000 rupees சம்திங், அந்த 5,000 rupees ஆஃபர் டைமில் சப்போஸ் 3,500 வருதுன்னு வைங்க, அப்போ வாங்கலாம். இன்னொன்று என்னென்னா, இப்போ யாராவது வந்து ஃபிட் 3 மாதிரியான ஒரு ப்ராடக்ட் வாங்கலாமா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, VPS கேமிங் அப்படிங்கிறவர் சீக்கிரம் போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு இருக்காரு. ஸோ எதுக்குன்னா வீடியோ ஃபிட் 3 பற்றி போடுங்க. ஃபிட் 3 வாங்கலாமா இல்லாட்டி வாட்ச் மூவ் வாங்கலாமான்னு கேட்டிருக்காரு. வாட்ச் மூவ்ங்கிறது இதுதான்டா, ரெட்மி வாட்ச் மூவ். ஸோ இப்போ ஃபிட் 3க்கும் நான் ரெட்மி வாட்ச் மூவ்க்கும் பார்க்கும்போது எனக்கு என்ன வித்தியாசம் ஃபீல் ஆகுதுன்னா, ஃபிட் 3யோட கொஞ்சம் ஸ்லீப் ட்ராக்கிங்கில் இது பெட்டராக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. சரியா? அடுத்து என்னன்னா ஸ்டெப் கவுண்ட் ஃபிட் 3யோட இதில் கொஞ்சம் நல்லா எக்ஸாக்டாக காட்டுது. எப்படின்னா இப்போ வண்டி ஓட்டும் போதோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போதோ இதில் வந்து அந்த மார்ஜின் ஆஃப் எரர் கம்மியாக இருக்குது. ஃபிட் 3ல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்குது. நம்ம எந்த பட்ஜெட்டில் எந்த ரேட்டில் வருது? 2,000 ரூபா. பரவாயில்லையே. 1,999 தான் இதோட அஃபிஷியல் ப்ரைஸு. ஸோ அதுக்கப்புறம் மேபி கார்டு ஆஃபர்லாம் போட்டால் எவ்வளோ வரும்னு எனக்கு தெரியல. அது டிபெண்ட். பட் அவரோட பட்ஜெட் மேபி சொல்லியிருந்தாருன்னா பெட்டராக. பட்ஜெட் அவர் சொல்ல, ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா அதை ஃபிட் 3 இதுவான்னு கேட்டார். நான் என்ன பண்ணேன், அவருக்கு ரிப்ளை போட்டேன் ஆல்ரெடி கமெண்ட்டில். என்னென்னா, நீங்கள் ஃபிட் 3 போகிறதா இருந்தாலும் ஓகே, சாம்சங்கில் இருக்கிறதா இருந்தால், அப்படி இல்லைனா வந்து மூவ் நல்லா தான் இருக்கும். ஆனால் GPS வேணும்னு நினச்சிங்கன்னா இவங்களதுலேயே வந்து ரெட்மி வாட்ச் 5 லைட்னு ஒன்று இருக்குது. அது ட்விஸ்ட் என்னென்னா பேர் தான் அப்படி 3.5 வரும், GPS இருக்கும். ஐ திங்க் இவர் கேட்குற இப்போது ஃபிட் 3 வாங்குறதுக்கு அந்த பட்ஜெட்லேயே ஒரு பெட்டரான ஒரு வேறு ஏதாவது ஒரு பிராண்டோட வாட்ச் வேணால் போகிறது பெட்டர். போகலாம். எனக்கு வந்து இப்போது சாம்சங் ஹெல்த் ஆப் வந்து எப்படின்னா கொஞ்சம் பெட்டர் ரிஃபைன்மெண்ட் இருக்குது. எப்படி இருக்குன்னா, இப்போது மொத்தமாக உன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சப்போஸ் 100 பேர் இருக்காங்கன்னு வை, சும்மா அந்த 100 பேரும் டெய்லி நடப்பாங்க இல்லையா? இப்போ வாட்ச் வச்சுருக்காங்க, கேலக்ஸி ஹெல்த் ஆப் வச்சுருக்காங்கன்னா அந்த 100 பேரோட டெய்லி ஸ்டெப்பும் ஆட் ஆகிக்கிட்டே வரும் அந்த வீக்குக்கு. அது நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி. இந்த வீக் 7 டேஸ்க்கு அது கால்குலேட் பண்ணிட்டே வரும், யார் இருக்கலே டாப்னு காட்டும் அந்த வீக்குக்கு. ஸோ இப்போ உன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போஸ் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இப்போ அர்த்தம் 100 பேரோட டேட்டாவும் அங்கே இருக்கும். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட் ரேங்க்னு ஒருத்தர் போட்டிருக்கோம். இப்போ நீ தான் அதிகமாக நடந்திருந்தேன்னா உன் தலைக்கு மேலே ஒரு கிரீடத்தை வச்சு இவர் தான் இருக்கலே லீடிங்கில் இருக்காரு இந்த 7 டேஸ்ன்னு சொல்லி வரும். ஓகே, ஸோ இது வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்குது. ஓகே, நான் இப்போ எனக்கு என்னன்னா, நான் இப்போ சாம்சங் ஹெல்த் ஆப் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் வந்து என்னன்னா, அது வந்து இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது நாய்ஸ் ஸ்மார்ட் வாட்ச். ஸோ இதோட நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, அதோட அப்ளிகேஷனோட சிங்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, எனக்கு வந்து நாய்ஸோட அந்த அப்ளிகேஷனில் வந்து எந்த கவுண்ட் காட்டுதோ அதே கவுண்ட் தான் வந்து சாம்சங்கோட அந்த ஹெல்த் ஆப்புக்கும் வந்து காட்டுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுவும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஹெல்த் ஆப்லேயும். ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சு அந்த ஹெல்த் ஆப் எனக்கு நான் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குதுன்னா, நைட் டைமில் அந்த ஏதாவது இந்த சவுண்ட்ஸ் நிறைய ஸ்லீப் இன்சோமினியா இருக்குது, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி நைட்டில் தூக்கம் வராதுன்றப்போ நான் அந்த ஹெட்செட் போட்டு நான் அந்த சவுண்ட்ஸ் கேட்குறப்போ எனக்கு இன்னும் பெட்டராக ஃபீல் ஆகுது. ஸோ ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது சாம்சங்கோட ஹெல்த் ஆப். சாம்சங் ஹெல்த் ஆப்பில் எனக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸும் நான் பார்த்தேன்டா. ஃபிட்னஸ்க்கும் நிறைய வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கான், நிறைய சஜஸ்ட் பண்ணுது. ஆக்சுவலாக இப்போ ரீசன்ட் டைம்ஸ்லாம் நான் வந்து கொஞ்சம் ஃபிட் ஆகணும் அப்படின்றதுனால டைம் எனக்கு உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு டைம் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் நான் என்ன பண்ணுவேன்னா, இதோட நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதில் அந்த வீடியோஸ் பார்த்துட்டு மார்னிங் கொஞ்சம் அந்த எக்ஸசைஸ் நான் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது எனக்கு. அதெல்லாம் ஆப் சைடில் உள்ள அட்வான்டேஜ். ஹெல்த் ஆப் வந்து அப்போ என்ன அர்த்தம்னா, நான் சாம்சங் யூசர்ஸுமே அதை இன்ஸ்டால் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நான் இதில் வந்து ஃபிட் 3 யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இதை பிக்சலில் தான் நான் ஹெல்த் ஆப் வச்சுருந்தேன். ஸோ அதில் தான் நான் அந்த சாம்சங் ஹெல்த் ஆப்பே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேயா? ஸோ இதில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, இப்போ ஆக்சுவலாக வாட்ச் இதில் கனெக்டடாக இருக்காது. டுகெதரில் போனோன்னா இங்கே மேலே இருக்கும் பாரு. சரியா? எவ்வளோ ஸ்டெப்ஸ் போயிருக்கீங்க, அடுத்து காமேஷ் ப்ரோ இருக்காரு, அதுக்கு அடுத்து ஆதித்யான்னு காட்டுதா. ஸோ இந்த மாதிரி காட்டும். இன்னும் நிறைய பேர் இருந்தாங்கன்னா நிறைய பேரை காட்டும். ஸோ இதுவே வந்து ரெட்மியில் எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல்
யாராவது உன் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்களும் மீ ஃபிட்னஸ் ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களோட மட்டும் நம்ம ஸ்பேரிங் பண்ணலாம் வரியா அப்படின்னு 7 டேஸ்க்கு வந்து அது என்ன பண்ணணும் பாயிண்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் டெய்லி வந்து 700 800 மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் மாதிரி ஸோ 7 டேஸில் அப்போ பார்த்துக்க மேக்ஸிமம் 4200 பாயிண்ட்ஸ் கிட்ட போகலாம் அப்படின்னு வச்சுக்கேன் சும்மா அது யாரு 2 பேருமே 4200னா டையே இல்லாட்டி யாராவது ஒருத்தர் வந்து இருக்கலையே அதிகம் டெய்லி மேக்ஸிமம் ஸ்கோர் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வின் இந்த மாதிரி நான் சும்மா துறையமா சொல்கிறேன் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் போட்டு 7 டேஸில் யார் வின்னோ அவங்க தலையில் ஒரு கிரீடத்தை வச்சு நீ வின் பண்ணிட்ட ஒரு தடவை அப்படின்னு இப்போ நான் கலர் ஃபிட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னா கலர் ஃபிட் ஆப்பும் இருக்கு அதில் ஒரு பெனிஃபிட் என்னன்னா அது எப்படி யூஸ் ஆகும் தெரியல பட் அவங்க காயின்ஸ் மாதிரி கொடுக்குறான் டெய்லியும் இப்போ இதில் இருக்கு ஸோ இது நாய்ஸ் ஃபிட் ஆப்பு ஓகே தலைவன் ஓப்பன் ஆகிறது லேட் ஆகும் பட் ஸ்டில் நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறப்போ ஓகே இதில் வந்து என்னன்னா யாராவது இன்வைட் பண்ணணும் அப்படின்னா இன்வைட் பண்ணால் உங்களுக்கு 12% வந்து நாய்ஸ் ப்ராடக்ட்லேருந்து ஆஃபர் மாதிரி கிடைக்குது இது ஒரு ஆப்ஷன் ப்ளஸ் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹெல்த் ஓவர்வியூ நான் ஸ்டெப்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேலரிஸ் எவ்வளோ இது வந்து ஓரளவு கொஞ்சம் உருட்டா இருந்தாலும் ரொம்ப அப்ராக்சிமேட்டாக தான் கொடுக்கும் ஆமா அந்த கேலரிஸே நம்மளால நம்ப முடியல ஆமா நம்மளோட மெயின்டெனன்ஸ் கேலரியே அதிகம் வந்து ஆமா இப்போ நீ ஒரு நாளைக்கு மினிமம் 2000 கேலரிஸ் நீ வந்து மெயின்டெனன்ஸ்லேயே பர்ன் பண்ணுவ ஆனா இதுல வந்து இது 273 கேலரி தான் காட்டுது இத்தனைக்கு நீ 5000 ஸ்டெப் நடந்ததை வச்சு தான் அந்த 273 அது காட்டுது ஆமா ஸோ அவ்வளோலாம் கேலரிஸ்லாம் குறைஞ்சிருக்காது ஹார்ட் ரேட்டு இது எல்லாமே இங்கே காமிக்கும் எனக்கு இன்னொரு ப்ளஸ் என்னன்னா எனக்கு இங்கே வந்து டெய்லி இப்போ சேலஞ்சஸ் இங்கேயும் இருக்கு எனக்கு ஸோ முடிஞ்சா நீங்களே சேலஞ்ச் கிரியேட் பண்ணிக்கலாம் இல்லை ஆல்ரெடி இருக்கிற சேலஞ்சஸ் நீங்கள் உள்ள ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு டெய்லி சேலஞ்சஸ் நீங்கள் வந்து ப்ராப்பராக முடிச்சிங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பர் டேக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வைக்கிறீங்க ஸோ அதை பேஸ் பண்ணி சேலஞ்சஸ் இருக்கும் ஒன்ஸ் அது முடிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து காயின்ஸ் மாதிரி இதில் காட்டும் ஓ 1630 காயின்ஸ் வச்சிருக்கீங்க ஆமா ஆனா அதுக்கு எவ்வளவு வேல்யூ 1630 காயின்ஸ் அது தெரியல அது வந்து இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது இல்ல பட் ரீசன்ட்டா அது பார்க்கறப்போ எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அந்த வியூவால கிளிக் பண்ணு put your earnings to use ன்னு இருக்கு பாரு சோ இதுல போயிட்டு நீங்க வந்து அந்த 12% இந்த ப்ராடக்ட்ஸ்ல ஆஃபர் வந்து 50 காயின்ஸ் நீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ காயின் நீ நிறைய வச்சிருக்க போலயே ஆமா பட் அதான் அவன் ஒரு கூப்பன் மாதிரி ஆக்கிட்டான்டா இந்த காயினை வந்து ஒரு கூப்பனா கன்வெர்ட் பண்ணிட்டான் ஏன்னா இந்த காயின் நீ 50 யூஸ் பண்ணனா உனக்கு 12% ஆஃப் ஆகுது இல்ல இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா 10000 ரூபாய் ப்ராடக்ட்ல 1200 ரூபாய் குறையும் ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது வெறும் வாட்ச் மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு நம்ம ஹெட்செட்டு இல்லை சார்ஜர் நாய்ஸோட ஏதாவது சார்ஜர்ஸ் என்ன ப்ராடக்டாக இருந்தாலுமே இதில் வாங்க முடியுது சூப்பராக இருக்கு இப்போ அந்த ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணா 150 அது கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நான் அந்த எனக்கு ஆஃபர் கிடைக்கும் ஸோ ஆஃபர் கிடைச்சோன்னு தேவைப்படுச்சுன்னா நம்ம வாங்கிக்கலாம் ஓகே ஸோ அப்போ நாய்ஸோட இந்த ஹெட்ஃபோன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா 15% ஆஃப்ல வாங்க முடியும் இப்போ சப்போஸ் சொல்கிறான் பட் நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டோம்னா நம்ம அதை சொல்லலாம் புரியுது இல்லை சொல்கிறான்னா போய் சொல்ல முடியாது அசிங்கமாயிடும் அப்புறம் ஓகே ஸோ பேக்வா மற்றபடி வேறு இந்த ஆப்பில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஸ்லீப் ட்ராக்கிங் எங்கே இருக்குது எல்லாமே எனக்கு ஹோம் ஸ்க்ரீன்லேயே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே கீழே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் ரேட்டு ஆமாம் ஸ்லீப் மானிட்டரிங் இது ஒரு உருட்டு எனக்கு பார்த்தேன் நான் ரீசெண்டாக கிட்டத்தட்ட 11 மணி நேரம் வந்து தூங்கின மாதிரி எனக்கு காமிச்சது எனக்கு ஓகே ஓகே ஸோ அதான் சம்வேர் அது வந்து எனக்கு அது ரொம்ப ரொம்ப கரெக்டாக சில சமயங்களை காட்டாது ஸோ அது எப்படின்னு தெரியல பாரு இதெல்லாம் கரெக்டாக இருக்கு 46 ஹவர்ஸா ஒரு நாளைக்கு இருக்கதே 24 மணி நேரம் தான்டா இதை பேஸ் பண்ணி வந்து பண்றாங்க நெக்ஸ்ட் போ இல்ல அது மிஸ்டேக் இந்த சைடு நெக்ஸ்ட் 6 ஹவர்ஸ்ங்கிறதுக்கா ஓகே இதுவும் 6 ஹவர்ஸ் ஓகே ஸோ நைட் 10:30 கிட்ட நீ தூங்கியிருக்க காலைல 5 o'clock எழுந்திருக்க ஸோ ஒரு வாட்டி எனக்கு 11 ஹவர்ஸ் காட்டுச்சு ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் உருட்டு தான் ஸோ அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்கு சரி அப்படியே பேக் வா இது வந்து ஸ்லீப் டேட்டா பேக் வந்தனா ஸ்டெப்ஸ் டிஸ்டன்ஸ் ரீசன்ட் ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்புறம் வாட்ச் ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து வேற யாராவது நாய்ஸ் இதே ஆப் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து பண்ண முடியும் பட் ரைட் நோ யாருக்கும் இப்போ இல்லை ஓகே ஓகே ஸோ அதனால நான் பண்றது இல்லை இது வந்து ரேண்டம் டைம் லைன் மாதிரி நம்ம காட்டிட்டே இருக்கும் யார் என்னென்ன போஸ்ட் மாதிரி போடுறாங்களோ அதை நம்மளும் போஸ்ட் போடலாம் போலயே யா செமையா இருக்கு போஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நீங்க ஸ்கேன் ஷேர் பண்ணணும்னு ஷேர் பண்ணலாம் நல்லா பண்ணியிருக்கானே இவன் இது பார்த்தா கம்யூனிட்டி மாதிரி இருக்கு இப்போ நான் ஸ்டாவா ஆப்புக்குள்ள போனா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இவன் வாட்ச் நல்லா பண்ணானா அப்போ நான் அந்த வாட்ச் ட்ரை பண்ணுவேனே எனக்கே இது வந்து ரீசெண்டாக இதுக்கு முன்னாடி நாய்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அது உடஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு சும்மா ரேண்டமாக இந்த ஃப்ளவர் வீக்கால போய் வாங்கினேன் ஓகே ஸோ தெரிஞ்ச கடை க்ளோஸான ஆட்கள் இருக்கிறதுனால ஸோ அங்கே போகிறப்ப டக்குனு இதை தான் வந்து எனக்கு கோத்து விட்டாங்க ஸோ ஸ்டார்டிங் நானும் கொஞ்சம் ஒரு மாதிரி என்னடா யூஏ எல்லாம் பெருசாக நல்லா இல்லையே ஆனால் ஆப்குள்ளே நல்லா இருக்கு ஆமாம் ஆனால் வந்து வாட்ச் அந்த அளவுக்கு சொல்கிற அளவுக்கு பெருசாக இல்லை அது உண்மைதான் வாட்ச் நல்லா இருக்கணும்னா ரொம்ப ஆர்என்டி பண்ணணும் அதுக்கு ரிலேட்டடான டீம் நம்மகிட்ட வேணும் ஆப்பிள் வாட்சே சில விஷயங்களில் சொதப்புது ஸ்லீப் டேட்டா மாதிரியான ஏரியாவில் அப்புறம் என்ன பண்ணுறது பரவாயில்ல ஓகே குட் ஸோ மொத்தம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா நீ பார்த்தியா என்ன பண்ணுறேன்னு ஓகே குட்டுன்னு சொன்னதுக்கு ஓகே ட்ரிகர் ஆகிடுச்சு இந்த பேர்
ஓகேன்னு தான் சொன்னாரு, அதுக்கே ட்ரிகர் ஆயிடுச்சு. ஏன்டா ஓகே குட் அப்படின்னு தான் நான் சொன்னேன், அதுக்கே வந்து நீ இப்படி எடுத்துக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது. ஆனால் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபோனுங்க, Pixel 5. ஓகே, ஸோ அதான் மொத்தம் அவர் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாட்ச் பேண்ட் எந்த ஆஸ்பெக்டில் போகிறதா இருந்தாலும் அவரோட நீட்ஸை பொறுத்து அவர் போனாருன்னா நல்லா இருக்கும்னு தோணுச்சுடா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் இண்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது இருந்தால் மூவ் போதும் தான். பட் இதுவே அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த மூவில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தேன்னா, இப்போ ரெட்மி வாட்ச் மூவில் உன் ஃபோனை நீ கேரி பண்ணிட்டு போற அப்படின்னு வையன், மீ ஃபிட்னஸ் ஆப் ஆக்டிவாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபிஎஸ் டேட்டா கிடச்சிரும். நீ அதுவும் இத்தனைக்கும் இதில் ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹானர் பேண்ட் நான் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஹானர் ஹெல்த் ஆப்பில் போயிட்டு நான் சைக்கிளிங்னு கொடுப்பேன், கொடுத்த உடனே அந்த டேட்டா இங்கே வரும், வாட்ச் அதாவது ஃபோன்லேருந்து அந்த வாட்சுக்கு வரும், இல்லாட்டி பேண்டுக்கு வரும். பட் இதில் எப்படின்னா டேரெக்டாகவே நீ பேண்ட் வந்து இதில் பேர்டாக இருக்கிறதுனால நான் இங்கே கிளிக் பண்ணி நான் சைக்கிளிங்னு போனேன்னா மேலே GNSS லொக்கேட்டிங்னு வரும், போனதில் அதுவே ஜிபிஎஸ் லொக்கேட்டட்னு வரும். ஜிபிஎஸ்ஸே கிடையாது, எப்படி லொக்கேட் பண்ணுதுன்னா ஃபோன்லேருந்து லொக்கேட் பண்ணிடும். ஸோ இதுலேருந்தே நான் கிக் பண்ணுறேன், ஃபோனோட ப்ளூடூத் யூஸ் பண்ணி எல்லாமே ஆட்டோமேட்டிக் டேட்டாவை மட்டும் ஃபெச் பண்ணிக்குது. ஸோ இது வந்து அதில் உள்ள ஒரு அட்வான்டேஜாக நான் பார்க்குறேன், ஏன்னா ஜிபிஎஸ் இல்லாமல். பட் இதே கேலக்ஸி Fit 3 இருக்குல்ல, அதுலேயும் அதே மாதிரி ஒர்க் ஆகுது. கேலக்ஸி ஹெல்த் ஆப்பு, வியரபிள் ஆப் இதெல்லாம் ஆக்டிவாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து நம்ம லொகேஷன் பெர்மிஷன் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக. பட் அதில் என்ன ரெஸ்ட்ரிக்ஷன், லைக் என்னென்ன இதுக்கும் அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, எனக்கு என்ன அக்யூரசி டிஃபரன்ஸ் பார்க்குறேன்றது தான். ஏன்னா இப்போ நான் 7 கிலோமீட்டர்ஸ் ரைடு போகிறேன்னா சாம்சங் கொஞ்சம் டைம் எடுக்குது அந்த பொசிஷன் பண்ணுறதுக்கு. இப்போ இதில் நான் சைக்கிளிங்கை கிளிக் பண்ணால் சைக்கிளிங்கிற ஸ்க்ரீனுக்கு வந்துட்டு GNSS பொசிஷனிங்னு வரும், அப்புறம் வைப்ரேட் ஆகும் ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோங்கிற பட்டன் க்ரீனாக மாறும். சாம்சங்கில் UI எப்படி இருக்குன்னா RTOSல நான் உள்ளே போய் சைக்கிளிங்கை கிளிக் பண்ணாலே ரைட் ஸ்டார்டட் அப்படின்னு வந்துடும். அப்போ என்ன ஆகுது, அதுலேருந்து ஒரு 30-40 செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது பொசிஷனே ஆகுது. ஓகே, அப்போ நான் ஓட்டவே ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் அதில் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, 7 கிலோமீட்டர்ஸ் நான் ரைடு போகிறேன்னா இது என்ன பண்ணுது, 7 கிலோமீட்டர்ஸ் நான் போகிறேன்னா 7.1 காட்டலாம் மிஸ்டேக்கில், அப்படி இல்லைன்னா 6.9 காட்டலாம் மிஸ்டேக்கில். சாம்சங் என்ன பண்ணுது 6.4 அப்படின்னு காட்டும். ரீசன்னா அது லேட்டாக தான் ட்ராக்கே பண்ண ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இந்த ஒரு விஷயம் பார்த்தேன். அடுத்து வந்து என்னன்னா, ஒரு நண்பர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரா, என்னன்னா ஸ்பீட் ரன்னர் அப்படிங்கிறவர், ப்ரோ டாக் அபவுட் நெட்வொர்க் பேட்டரி ட்ரெயின் ப்ரோ, செம்ம டார்ச்சர், நிஜமாக செம்ம டார்ச்சர் இது. இந்த நெட்வொர்க் பேட்டரி ட்ரெயினுக்கு நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருப்பேன்னா BSNL ட்ரெயின் பண்ணுதுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது லொக்கேஷன் பேஸ்டுங்கிறத பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசிட்டோம். ஒரு சில லொக்கேஷனில் BSNL சூப்பராக இருக்கலாம், நெட்வொர்க் நல்லா சிக்னல் கிடைக்குதுன்னா சூப்பராக இருக்கும். இவருக்கு எப்படின்னா, நான் அதே மாதிரி தான், இவர் என்ன ஃபோன் மென்ஷன் பண்ணல, டுடே எக்ஸ்பீரியன்ஸ்டு 15 to 20% பேட்டரி ட்ரெயின் 5000 mAh பேட்டரியில், அதாவது ஒரு ஃபோனில் இருக்குது 30 மினிட்ஸில் இந்த மாதிரி 15 to 20% ட்ரெயின் ஆயிடுச்சு 30 மினிட்ஸில். அப்போ அவர் எதுவும் பண்ணாமே ட்ரெயின் ஆகுதுன்னு கூட வைப்போமே. ப்ளஸ் ஓவர் ஹீட்டிங், பேக்ரவுண்டில் ஏரோப்ளைன் மோடு டர்ன் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஐ டிஸ்கவர்ட் திஸ் இஸ் சிக்னல் இஷ்யூ. ஏன்னா ஏரோப்ளைன் மோட் டர்ன் ஆன் பண்ணதுமே அவருக்கு இந்த ஹீட்டிங் இஷ்யூவும் இல்லை, பேட்டரியும் ட்ரெயின் ஆகலை. அப்போ நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, திஸ் ஹேப்பண்ட், அதாவது திஸ் ஹேப்பண்ட் இன் Jio 5G++, அந்த 5G கரியர் அக்ரிகேஷன் வச்சுக்கேன். ஸோ அது ப்ளஸ் ஐ திங்க் 5G++ இஸ் த இஷ்யூ அப்படின்னு இவர் நினைக்கிறார். 5G சிக்னல் இஸ் வீக், இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்விட்சிங் டு 4G இட் இஸ் ஹைலி ட்ரைனிங் பேட்டரி. அப்போது சிக்னல் வீக்காக இருக்கும்போது அதை ஃபெச் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஹீட் ஆகும், பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதை தான் பண்ணுது அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டார். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் டியூவல் சிம் தான் வச்சிருக்கேன், அடுத்த சிம் வந்து என்னன்னா BSNL 3G. நான் இப்போ ஜியோ சிம்மை டர்ன் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஹீட்டிங் ரெடியூஸ் ஆகிடுது. ஜிஎஸ்எம்ல தான் ப்ராப்ளம், அவர் ஏரியாவில் ஜியோ சிக்னல் வீக்காக இருக்குங்கிறது எனக்கு நமக்கு தெரிய வருது. அப்போ இவர் என்ன பண்ணலாம்னா, ஜியோக்கு கால் பண்ணி, தப்பே இல்லை ப்ரோ, நீங்கள் ஜியோ, ஏர்டெல், BSNL, வோடாஃபோன் யாருக்குனாலும் கால் பண்ணி சிக்னல் என்னெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம். உங்கள் லொக்கேஷனை கேட்பாங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் வோடாஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், இதே ஃபோன் நம்பர் தான், பட் வோடாஃபோனில் இருந்தது. அப்போ வந்து எனக்கு அடிக்கடி இந்த நைட்டில் கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருந்தது. ஸோ நம்ம தெரியும்ல, இந்த நைட் நமக்கு வந்து ஃப்ரீ இல்லை வோடாஃபோன். அந்த டைம் நான் ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தேன்னு சொல்லிட்டு வோடாஃபோனுக்கு வந்து நானே வந்து கால் பண்ணி பேசினேன். அப்படின்னா ஐ திங்க் ஒரு 2-3 நாளே எனக்கு வந்து ப்ராப்ளம் சால்வ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ யாரும் பண்ணுறது இல்லையோ, நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்கே ஃபோன் பண்ணி கேட்டோம்னா கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ இது எதுக்குன்னா, அவரே திரும்ப எடிட்னு போட்டு நோட்னு போட்டு ஜியோ சிம் பிரச்சனைன்னு சொன்னார் இல்லையா, எடிட்னு போட்டு நான் சில சமயம் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் செக் பண்ணும்போது எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, BSNLங்க ஒரு பிரச்சனை தான் போல, 2 சிம்மும் சேர்ந்து என்னை வச்சு செய்யுது, ஓவர் ஹீட்டிங் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு என்னமோ ஜியோ ஓகே பிரச்சனை பண்ணலாம் அவங்க ஏரியாவை பொறுத்து, பட் BSNLல இந்த மாதிரியான நெட்வொர்க் ரிலேட்டட் ட்ரைனிங் அதிகமாக நம்ம மக்கள் ரிப்போர்ட் பண்ணி நான் கமெண்ட் செக்ஷனில் படிச்சிருக்கேன். அதனால BSNL ஒரு காரணமாக இருக்கலாமானா எஸ் இருக்கலாம். நான் BSNL சிம்மை வந்து பிக்சல் டிவைஸ்லயோ இல்லை ரெட்மி டிவைஸ்லயோ வச்சிருக்கும் போது என்னோட ஸ்டாண்ட் பைக்கும். ஆனால் எனக்கு இன்னொன்று தோணுது, நான் மேபி அவர் வந்து என்ன ப்ராசஸர்னு சொல்லியிருந்தாருன்னா,
நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா எக்ஸினோஸ் என்ன ஃபோன்னு சொல்லலடா, நான் கேட்டிருக்கேன் ஆக்சுவலா என்ன ப்ராசஸர் என்ன ஃபோன்லாம் கேட்டிருக்கேன். பட் அவர் வந்து ரிப்ளை பண்ணாருன்னா தெரியும். இப்போதைக்கு வந்து இந்த டீட்டா தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு தான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டி மெம்பரே ஒருத்தர் வந்து சிவா சந்தோஷம் இருக்கார் இல்லையா, அவர் வந்து கரியர் அக்ரிகேஷன் தான் ப்ரோ. அது வந்து அதுதான் காரணம்னு சொல்லிட முடியாது, நியர்பை டவர் இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அதான் இப்போ நிறைய பேர் நெட்வொர்க் ரிலேட்டட் ப்ராப்ளம்ங்கிறது நெட்வொர்க் ஸ்ட்ரென்த்தை தாண்டி பேட்டரியை உறிஞ்சு தள்ளுறதை பற்றி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா எல்லாருமே வந்து 4G டிஃபால்ட்டாக 4Gல போட்டு யூஸ் பண்ண வேண்டியது தான். மேபி இப்போ எனக்கு வந்து என்னன்னா ஆஃபீஸ் போனேன்னா வந்து 5G கிடைக்காதுன்றப்போ நான் ஏன் வந்து திரும்பி 5G என்னோட நெட்வொர்க் கனெக்டிவிட்டியில் போயிட்டு நான் வந்து வெறும் டிஃபால்ட்டாக 4G மட்டும் போட்டேன் அப்படின்னா ராகவன் இருக்காப்ல, நீ சொன்ன பாயிண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுறாரு. ஜியோவில் வந்து பிக்சலில் ஃபர்ஸ்ட் ஜியோ ஞாபகம் இருக்கா, எவ்வளோ தடவை பேசியிருப்போம் வீடியோலாம். அதனால ஜியோவில் டிஃபால்ட்டாகவே என்ன பண்ணிடுறாரு, எப்பயுமே பிக்சலில் LTE ரெக்கமெண்ட் பண்ணி போட்டுருவாரு. எனக்கு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா சாம்சங்கில் இது ரொட்டீன்ஸில் வந்து ஒர்க் மோட் வந்து போட்டு ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஒர்க் மோடில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா நான் உள்ள ஒரு 8:30 உள்ளே போகிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து நெட்வொர்க் வந்து 4Gலேயே வந்துடும். ஸோ டில் 5:30 வரைக்கும் எனக்கு வந்து 4Gல மட்டும் தான் இருக்கும். வெளியே வந்த பிறகு தான் 5G வந்து ஆனே ஆகும், சுவிட்ச் ஆகுது. ஸோ அந்த மாதிரி மேபி சாம்சங் ஃபோன்ஸில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஃபோன்ஸில் இது மாதிரி ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா ஒர்க் மோட் உள்ள ரொட்டீன்ஸ் ஏதாவது இருந்துச்சு. நான் இப்போ எப்படி யோசிச்சுட்டு இருக்கேன்னா பட்டன் ஃபோனுக்கு போயிடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆயிட்டேன்டா. இல்லை நான் ஐ திங்க் இப்போ இந்த ஆக்சிஜன் ஒன் ப்ளஸ்லாம் அந்த ஜென் மோட்லாம் இருக்கும்ல, ஸோ அதுலேயுமே எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிங்கன்னா பெட்டராக இருக்கலாம். வாய்ப்பு இருக்கு. எவ்ரிதிங் கிரியேட்ஸ் சம் குட் பாசிபிலிட்டி. சரி, ஓகே. அடுத்து என்னன்னா மணிகண்டன் அப்படிங்கிற நண்பர் வந்து ப்ரோ நான் OnePlus புல்லட் நெக் பேண்டில் ஃபஸ்ட்டு மாடல் யூஸ் பண்ணியிருக்கிறேன் அண்ட் நவ் OnePlus நார்டு பட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ப்ரோ நியூவாக நெக் பேண்ட் வாங்கலாம்னா எதை வாங்கலாம்? Z2 வாங்கலாமா இல்லாட்டி Z3 வாங்கலாமா? Z2 ANC ஆஃபர் டைமில் வாங்கிக்கோங்க ப்ரோ. அதர் பிராண்ட் நெக் பேண்டில் எது பெஸ்ட்டு ப்ரோ வாங்கலாம்? ஏன்னா ரியல்மி இருக்குது அதர் பிராண்டில், அதே மாதிரி அதர் பிராண்டில் நத்திங் இருக்குது, அதாவது CMF நெக் பேண்ட் ப்ரோ. ஸோ இதெல்லாம் தான் ஆப்ஷன்ஸ். உண்மையாக சொன்னேன், இதை தாண்டி வந்து போட் இருக்குது, நாய்ஸ் இருக்குது, மிவி இருக்குது, நிறைய இருக்குது. போட்டில் ஒரு பிரச்சனை இருக்குண்ணா, நானும் நிறைய போட் ஹெட்செட்டும் நெக் பேண்டும் போட்டோட TWSயும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பெரிய ப்ராப்ளம் நான் பார்த்துட்டு இருக்குது என்னென்னா திடீர்னு வந்து டிஸ்கனெக்ட் ஆகிற இஷ்யூஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ஏதாவது போட்டை ப்ரிஃபர் பண்ண போகிறீங்க அப்படின்னா போட் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ரிவ்யூஸை பாருங்கள். ஏன்னா நிறைய நெட்வொர்க் நிறைய ரீசெண்டாக டிஸ்கனெக்ட் ஆகிற விஷயம், ஃப்ரீக்வெண்ட்டாக டிஸ்கனெக்ட் ஆகிறது, அதுக்கப்புறம் ஒரு சைட் வந்து திடீர்னு கேட்காம போகிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூ ப்ராப்பராக பார்த்துட்டு வாங்குங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். கொடுமைன்னா நல்ல பிராண்ட்லேயே 10,000 15,000 வாங்கினாலுமே நம்ம தலையில் என்ன எழுதிருக்கோம் அப்படி தான். இன்னொரு ப்ராப்ளம் நான் சொல்லிடுறேன் போட்டில். ரீசெண்டாக நான் போட் வந்து போய் சர்வீஸ் சென்டரில் போய் மாற்றிட்டு வந்தேன் ஒரு வாட்டி. ஓகே, நம்ப மாட்டீங்க, அவங்க வந்து வேற ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் ஒன்று கொடுத்தான். ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள பட்ஸ் ஃபுல்லாக வந்து அவ்வளோ டர்ட்டி, லைக் யாரோ ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கிறது கொடுத்துருக்கான். ஓகே, கொடுக்கறது வேற யாரும் யூஸ் பண்ணது கொடுத்தாலும் நியாயம், ஓகே ஒத்துக்கலாம். அட்லீஸ்ட் ப்ராப்பராக க்ளீன் பண்ணிட்டோ. டேய் நீ அத ஓகேன்னு ஒத்துப்பியா? இல்ல நான் சொல்ல வரேன், அப்படியே கொடுங்க அப்படிங்கற, க்ளீன் பண்ணியா தாங்கடா. என்ன ஏன்டா இப்படி சாகடிக்கிற? எனக்கு வந்து ஹெட்செட் இல்லாம வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டேன். சோ அப்போ ரீப்ளேஸ்மென்ட் வந்திருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கறேன், யாரோ யூஸ் பண்ணது. லைக் நான் கனெக்ட் பண்ணாலே எனக்கு வந்து வேற யாரோட பேரோட கனெக்ட் ஆகுது. நம்ம கூகுளோட கனெக்ட் இது இருக்குலனா. ஆமா, அதனால என்ன பாக்குறப்ப வேற யாரோட பேரோட வருது, போட் ஏர்டோப்ஸ் அப்படினு வரும். அந்த மாதிரி வேற யாரோ பேரோட வருது. சோ அப்ப நான் கண்டுபிடிச்சேன், ஓகே யாரோ யூஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்தா உள்ள வந்து அவ்வளவு டேட்டா. டெவலப்பர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இல்லடி QC-க்காக எடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு QC பண்ணாலும் ஒரு நியாயம் இருக்குன்னா அதுக்காக காதுல இருக்க மொத்த அழுக்குமே அதுல வச்சிருப்பாங்க யாராவது. அவ்வளவு மோசமா இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து போட்ல இருக்கிற சில பிரச்சனைகள். ஸோ கப்பல் என்னையா இது, உன்னை பெருசா நினைச்சிட்டு இருந்தேனையா, மேக் இன் இந்தியா மேட் இன் இந்தியான்னு சொல்லிவிட்டு நீ வேற கிரிக்கெட் டீமுக்கெல்லாம் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருந்தியே. சரி ஓகே, கப்பலை கொண்டு போய் இனிமேல் எங்கே விடுறதுன்னு தெரியல. சரி எதுக்கு நான் இப்போ இதை கேட்டிருந்தாரா, வேறு ஏதாவது பிராண்ட் இருந்தாலும் சொல்லுங்கன்னு. மெயினாக வந்து மெயினாக அவரோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா கால் பேசுறதுக்கு, மூவிஸ் பார்க்கறதுக்கு. ஏன்னா நிறைய ட்ராவல் பண்ணுவார் போல். ஸோ ட்ராவலுக்கு செட் ஆகிற மாதிரி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காரு. சேம் ஆஸ் வெல் நியூ இயர்பட்ஸ் வாங்கணும், எது வாங்கலாம் அண்டர் 5K பெஸ்ட் இயர்பட்ஸ் சொல்லுங்கள். ஸோ TWS கேட்டிருக்காரு. இப்போ என்ன ஹைலைட்னா கீழே அழகா RLX, ஓகே ரோலெக்ஸுங்கிறது அப்படி கூட போட்டிருக்கலாம். அந்த நண்பர் வந்து Z2 ANC சொல்லிட்டார் இல்லையா, அது சீரியஸ் குட்ரா. ஸோ நிறைய ட்ராவல் பண்ணுறதுனால உங்களுக்கு மைக் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்கும். Z3 ஆக்சுவலாக நல்லா இருக்கு மைக்லாம், பட் ஓவரால் ஆடியோ குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா Z2 ANC நல்லா இருக்கு. இப்போ Z2 ANC வந்து அஃபிஷியலாக வித்தவுட் எனி ஆஃபர் 1899க்குலாம் அப்போ வருது, 1799க்கும் வரும். பட் இப்போ 1899 பார்த்தேன்
அதில் வந்து மேபி நீ கார்டு ஆஃபர் போட்டு ஒரு 180 ரூபா குறையலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது இது 1699, அதுக்கு பெட்டர் அதே கூட போகலாம் இவங்களதுல. அப்படி இல்லைன்னா இது CMF நெக் பேண்ட் ப்ரோ போகலாம், அந்த ஸ்க்ரால் வீலோட இருக்கும். ஸோ அதுவும் போகலாம். இன்னொன்று நான் எனக்கு என்னமோ நான் இதுக்கு முன்னாடி OnePlusோட ஃபர்ஸ்ட்டு அந்த நெக் பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 1 இயர்க்கு அப்புறமா கொஞ்சம் அந்த எனக்கு வால்யூம் அந்த குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே. ஸோ அது இப்போ கரண்ட்டாக இருக்கிற OnePlusோட நெக் பேண்ட்ஸில் இருக்கா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம மக்கள் சொல்லலாம். இப்போ நிரஞ்சன் சொன்னா இல்லையா, இந்த பிரச்சனை யாராவது ஃபேஸ் பண்ணுறீங்களா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்கள், அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதான். அப்புறம் அவர் இயர்பட்ஸ் கேட்டிருக்காருலடா, எனக்கு என்ன தோணுதுன்னா இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து OnePlusலேயே நார்டு பட்ஸ் 3 ப்ரோ போகலாம். ஏன்னா 2500 ரூபாய்க்குள்ளேயே ஆஃபரில் கிடச்சிரும். அது போதும், எனக்கு தெரிஞ்சு அது போதும். நீங்கள் 5000 ரூபா வரைக்கும் போகணும்னு அவசியம் இல்லை. அப்படி 5000 ரூபா வரைக்கும் நான் போகிறதுக்கு தெளிவாக இருக்கேன் ப்ரோ, எனக்கு ஓகே, அந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொன்னால் OnePlusல பட்ஸ் 3 போகலாம். அப்படின்னா Realme Buds Air 7 Pro இப்போ வந்திருக்கு இல்லையா, அது போகலாம். ஸோ இதெல்லாம் தான் ப்ரோ ஆப்ஷன்ஸ். சரியா? இதை தாண்டி மற்ற பிராண்ட்லாம் போகக்கூடாதானா? அப்படி கிடையாதுங்க. மற்ற பிராண்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஆங்கர் இருக்குது, நாய்ஸ் பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா வாட்சில், நாய்ஸ்லேயும் கூட நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஏன்னா இப்போ மிவிலாம் பார்த்தீங்கன்னா செம ஜோக்காக இருக்குது. டியூவல் டிரைவரை கொண்டு போய் 1100 ரூபாய்க்கு ஆஃபரில் கொடுக்குறான் வித் எல் டேக். ஆனால் உங்களுக்கு ப்ராப்பராக இங்கே ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் இருக்கா அப்படின்றது அவன் கேட்டால் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, மேபி நம்ம இதுவும் நம்ம நண்பர்கள் தான் சொல்லி ஆகணும். ஏன்னா நான் வந்து இப்போ மிவி ப்ராடக்ட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கேன்னா எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சில மிவி ப்ராடக்ட்ஸில் நான் இம்ப்ரெஸ் கூட இருக்கேன். ஏன்னா 1200 ரூபாய்க்கு 4 வருஷம் முன்னாடி நான் யூஸ் பண்ண நெக் பேண்ட்லாம் வேற லெவலில் இருந்தது. மிவியில் நல்லா இருந்தது, லைஃபும் ஓரளவுக்கு வந்துச்சுன்னு வச்சுக்கேன். பட் ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டுக்கு போகிற மாதிரியான ஒரு நிலைமை வரல. ஏன்னா அது வந்து எனக்கு 2 வருஷம் வேலை செஞ்சு செத்து போச்சு. சரியா? 2 வருஷம்ன்றதே எனக்கு தெரிஞ்சு அது நெக் பேண்ட் கேபிள்லாம் பிஞ்சு வரணும், லோக்கல் குவாலிட்டி அது இத்தனைக்கும். அதனால நான் கேள்வி கேட்க முடியாது. அதே நீங்கள் வந்து யாராவது சப்போஸ் 2 மாதம் 3 மாதத்தில் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணி மிவியோட ஆஃப்டர் சேல் சப்போர்ட் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படின்னா நீங்கள் அது தாராளமாக சொல்லலாம். ஸோ அதனால தான் ப்ரோ நம்ம வந்து என்ன பண்ண வேண்டிய, இப்போ நீங்கள் கேட்கும் போதெல்லாம் நான் ஏன் போட்டையோ மிவியோ நாய்ஸையோ அதிகமாக பேசலைன்னா, அவங்க ஆஃப்டர் சேல் சப்போர்ட் மொக்கன்னு சொல்ல வரல, நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதெல்லாம் என்னவா இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது Realme எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தேன். அதுவே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் மூலமாக தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். அப்புறம் நம்ம ஃபோனர்னாக்கு வரனால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறேன். நமக்கு பர்சனலாக வர மாதிரிலாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அதை நம்ம வந்து கேட்டு பார்த்துட்டோங்கிறனால அந்த ப்ராடக்ட் சொல்கிறேனே தவிர, இப்போ நான் போட்லையும் மிவிலையும் அதிகமாக ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் அதை பற்றி கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ண தான் செய்வேன். ஓகே, இப்போ எனக்கு இப்போ போட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து இவ்வளோ விஷயங்களாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பிராண்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, இல்லை வந்து ஆஃப்டர் சேல்ஸ் சப்போர்ட் நல்லா இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ மேபி இன் ஃபியூச்சரில் கூட நம்ம வந்து கமெண்ட்ஸில் கூட சொல்லலாம். கரெக்டு. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் எங்களோட இந்த கமெண்ட்ஸ்க்கான பதில். ஸோ வேறு ஏதாவது ஒரு சில டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். அதே சமயம் வந்து நாங்கள் ஒரு சில ஹெல்ப் உங்ககிட்ட கேட்டோம் இல்லையா, டேட்டா கொடுங்கன்னு. ஸோ அதை நீங்கள் வந்து டைம் ஃப்ரீயாக இருக்கும் பட்சத்தில் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி நிரஞ்சன் ஃப்ரம் டெக் பிளாக் தமிழ். பார்க்கலாம். பை.